உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இலங்கை திரு அவை புனித ஜோசேவாசுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. எங்களுக்கு தெரியும், ஜனவரி மாதம், இந்த மாதம் 16ஆம் தேதி புனித ஜோசேவாசுடைய விழாவை நாங்கள் ஏற்கனவே கொண்டாடியிருந்தோம். ஆனால் அந்த நாட்களிலே கத்தோலிக்க மக்கள் எல்லோருமே அந்த திருப்பலியிலே பங்கு பெற்றிருப்பதில்லை. மாறாக இன்று இலங்கை திரு அவை இன்றைய நாளிலே ஞாயிற்றுக்கிழமை கத்தோலிக்க மக்கள் எல்லோருமே திருப்பலிக்கு செல்வார்கள் என்ற நம்பிக்கையிலே இன்றைய நாளிலே கொண்டாடும்படியாக எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஏன் இந்த திருவிழாவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்று பார்க்கின்ற பொழுது, இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு தெரியும், நாங்கள் பல்வேறு புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்றோம், அவருடைய வாழ்வை பற்றி சிந்திக்கின்றோம், அதனை கொண்டாடுவது ஒரு வழக்கமாக இருந்தாலும் இந்த புனித யோசேவாசனுடைய வாழ்க்கை வரலாறு எங்களுடைய இலங்கையிலே ஒரு வித்தியாசமான ஒன்றாக இருப்பதை நாங்கள் அறிவோம். ஏனென்று சொன்னால், இலங்கையினுடைய அப்போஸ்தலராக, இலங்கையினுடைய திருத்தூதராக இலங்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரே ஒரு புனிதர் தான் புனித யோசேவாஸ். புனித யோசேவாஸ் தன்னுடைய வசிப்பிடமாக கொண்டது இலங்கை நாட்டை அல்ல, மாறாக அவர் இந்தியாவிலே கோவா என்கின்ற இடத்திலே பிறந்திருந்தாலும் வளர்ந்திருந்தாலும் அவருடைய வாழ்வு முழுவதுமே அர்ப்பணிக்கப்பட்டது இந்த இலங்கை மண்ணிலே. அதன் காரணமாக இலங்கைக்கு உலகளாவிய ரீதியிலே பார்க்கின்ற பொழுது பல்வேறு புனிதருடைய வாழ்வை நாங்கள் பார்க்கின்றோம், புனிதர்களுடைய வாழ்வை பார்க்கின்றோம், அதனை விசுவசிக்கின்றோம், வாழுகின்றோம். ஆனால் இலங்கைக்கான உரித்தான, இலங்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரே ஒரு புனிதராக புனித யோசேவாசை நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய வாழ்வினுடைய வழிவந்த இறை மக்களாக, விசுவாசம் உள்ள மக்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, இலங்கையினுடைய வரலாற்றை படித்தாலும் சரி, இலங்கையினுடைய கத்தோலிக்க வரலாற்றை படித்தாலும் சரி, எங்களுக்கு தெரியும், இலங்கையிலே அந்த நாளிலே போர்த்துகேயருடைய ஆட்சி இருந்தது. போர்த்துகேயர் இந்த மண்ணை ஆண்டு வந்த நாட்களிலே கத்தோலிக்க மதம் சுதந்திரமாக மக்கள் பின்பற்றி வந்தார்கள். கத்தோலிக்கருடைய விசுவாசத்தை வளர்த்தவர்களாக போர்த்துகேயருடைய வாழ்வு எங்களுக்கு சொல்லுகின்றது. ஆனால் போர்த்துகேயருக்கு அடுத்த கட்டமாக வந்தவர்கள் தான் ஒல்லாந்தர்கள். எவ்வாறு போர்த்துகேயர்கள் இந்த மண்ணிலே விசுவாசத்தை வளர்த்தார்களோ அதற்கு எதிர்மாறாக வாழ்ந்தவர்கள் தான் இந்த ஒல்லாந்தர்கள். ஒல்லாந்தருடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது யார் யாரெல்லாம் கிறிஸ்தவன் என்று சொல்லுகின்றார்களோ, யார் யாரெல்லாம் கிறிஸ்தவ மதத்தை நம்பி செல்கின்றார்களோ அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அவருடைய வாழ்வு அழிக்கப்பட்டது. போர்த்துகேயருக்கு எதிராக இந்த மண்ணிலே கிறிஸ்தவத்திற்கு எதிராக வாழ்ந்தவர்கள் தான் ஒல்லாந்தர்கள். இதனை யாவருமே அறிந்த உண்மை. எம்முடைய இலங்கை வரலாறாக இருந்தாலும் சரி, மாறாக எங்களுடைய கத்தோலிக்க இலங்கை வரலாறாக இருந்தாலும் சரி, இது வரலாற்றில் நடைபெற்ற உண்மை சம்பவமாக இருந்தது. இவ்வாறு ஒல்லாந்தருடைய ஆட்சி காலத்திலே எம்முடைய இலங்கை நாட்டை பார்க்கின்ற பொழுது, இலங்கையிலே வாழ்ந்த கத்தோலிக்க மக்கள் ஆயனில்லாத ஆடுகளாக விசுவாசத்தை வளர்க்க முடியாமல் தடுமாறி திரிந்தார்கள். இலங்கையிலே கத்தோலிக்க மக்கள் தங்களுடைய மதத்தை பரப்ப முடியாமல், தங்களுடைய மதத்திலே விசுவாசிக்க முடியாமல் வாழ்ந்த சந்தர்ப்பத்திலே தான் மக்களுக்கு கை கொடுப்பதற்காக, மக்களுடைய விசுவாசத்தை மீண்டும் தட்டி எழுப்புவதற்காக, புத்துயிர்ச்சி கொடுப்பதற்காக, புத்துணர்வை கொடுப்பதற்காக இந்த மண்ணிலே அந்த நாளிலே வந்தவர்தான் புனித யோசேவாஸ். ஆம், இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, சற்று கற்பனைகளை சிந்தித்து பாருங்கள். போர்த்துகேயருடைய ஆட்சி, ஒல்லாந்தருடைய ஆட்சி, இப்படியாக இலங்கை மக்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு ஒரு கேள்விக்குறியான நிலையில் இருந்தது.
கிறிஸ்தவ மக்கள் சுதந்திரமாக ஒன்று கூட முடியாத ஒரு நிலை. கிறிஸ்தவ மக்கள் சுதந்திரமாக நான் ஒரு கிறிஸ்தவர் என்று சமுதாயத்திலே சொல்ல முடியாத ஒரு நிலை. இப்படியான ஒரு நிலையிலே விசுவாசத்தை மீண்டுமாக வளர்ப்ப உதவி செய்வதுதான் புனித யோசேபாஸ். இன்று யோசேபாஸ் இந்த நாட்டிற்கு வராமல் இருந்திருந்தால் இன்று இலங்கையிலேயே கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்வு கேள்விக்குறி. அன்று யோசேபாஸ் இந்த மண்ணிற்கு அந்த நாளிலே வராமல் இருந்திருந்தால் இன்று கத்தோலிக்க மக்கள் இன்று நாங்கள் சுதந்திரமாக நான் ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்ல முடியாத ஒரு நிலை, கிறிஸ்துவை பின்பற்ற முடியாத ஒரு நிலை, ஆலயங்கள் இருந்திருப்பதில்லை, மதகுருக்கள் இருந்திருப்பதில்லை, கத்தோலிக்க மக்கள் இருந்திருப்பதில்லை. மாறாக நாங்கள் எங்கு இருந்திருப்போம் என்று ஒரு கேள்விக்குரிய நிலையிலே தான் புனித யோசேபாசுடைய வாழ்வு இன்று கத்தோலிக்க மக்களுக்கு ஒரு வித்தாக மட்டுமல்ல, மாறாக இன்று விருட்சமாக மாறி இருப்பதை இரு நானும் நீங்களும் அறிந்திருக்கின்றோம். இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, இது யோசேபாசுடைய வாழ்வை முன்னிலைப்படுத்தி யோசேபாஸ் வாழ்ந்து காட்ட இந்த விசுவாசை முன்னிலைப்படுத்தி தான் இன்று இலங்கை திரு அவை புனித யோசேபாசுடைய விழாவை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். இது வெறுமனே கொண்டாட்டம் மட்டுமல்ல, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே வித்திட்ட ஒரு விடயமாக, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வை ஒரு புத்துயிரூட்டம் கொடுத்த ஒரு மனிதராக இருந்ததை இன்று நானும் நீங்களும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, அதன் காரணமாகத்தான் இலங்கை திரு அவை இன்றைய நாளிலே எல்லா கத்தோலிக்க ஆலயங்களிலும் புனித யோசேபாசுடைய திருவிழாவை கொண்டாடும்படியாகவும் எப்படி அவர் இந்த விசுவாசத்தை வளர்த்து விட்டார் என்பதை மக்களுக்கு அறியப்படுத்தும் விடயமாக, வெறுமனே நற்செய்தி என்பது எங்களுடைய வார்த்தையால் மட்டுமல்ல செயலிலும் காட்டப்படுவர் என்று சொல்லி வாழ்ந்து காட்டியவர் தான் யோசேபாஸ். இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, யோசேபாஸ் இந்த மண்ணிற்கு வருகை இருந்த பொழுது அவருக்கு சிங்களமும் தெரியாது, தமிழும் தெரியாது. ஆனால் எப்படி மறையை பறைசாற்றினார். இது இலங்கை மக்களுடைய கலாச்சாரம் தெரியாது, ஆனால் எப்படி கிறிஸ்துவை போதித்தார். இலங்கை மக்களுடைய உணவு பழக்கம் எதுவுமே தெரியாது, ஆனால் அவர் இரவு பகலாக எதையாவது உண்டு வந்தார். இங்கு வந்த பொழுது அவர் உறங்குவதற்கு ஒரு இடமில்லை, ஆனால் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். இந்த நாட்டிற்கு வருகை இருந்த பொழுது அவருக்கு எந்த ஒரு போக்குவரத்தும் இருக்கவில்லை, ஆனால் கால்நடையாக அதிக தூரங்கள் சென்று நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, ஆகவேதான் இறைவனுடைய நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு மொழி ஒரு தடை அல்ல என்பதை காட்டுகின்றார், கலாச்சாரம் ஒரு தடை அல்ல என்பதை காட்டுகின்றார், போக்குவரத்து ஒரு தடை அல்ல. இப்படியாக தன்னுடைய சொல்லால் மட்டுமல்ல செயலாலும் வாழ்ந்த ஒரு புனிதரை இன்று இலங்கை திரு அவை பெற்றெடுத்திருக்கின்றது. இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, இந்நாளிலே வாசிக்கப்பட்ட 3 வாசகங்களை நாங்கள் கவனமுடன் செவிமடுத்திருந்தோம் என்று சொன்னால், 3 வார்த்தைகளும் இறைவனுடைய நற்செய்தி உலகமெல்லாம் போற்றப்பட வேண்டும், உலகெல்லாம் பறைசாற்றப்பட வேண்டும் என்பதை இன்றைய 3 வாசகங்களும் எங்களுக்கு ஆணித்தரமான செய்தியை தருகின்றது. இனி முதலாவது வாசகத்தை நாங்கள் வாசிக்கின்றோம். எசாயா இறைவாக்கினர் எங்களுக்கு அழகாக கூறுகின்றார். நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும் சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று நாளிலே வாசிக்கப்பட்ட முதலாவது வாசகம் நற்செய்தி பறைசாற்றுவதை பற்றி கூறுகின்றது. நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இன்றைய நற்செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாக 2ஆம் வாசகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பவுல் எபேசிலிருந்து விடை பெறுகின்ற பொழுது எபேசிலே வாழுகின்ற மக்களுக்கு சொல்லுகின்றார், தான் எவ்வாறு இங்கே வாழுகின்ற பொழுது எப்படியான பாடுகளை அடைந்தனோ எல்லாமே கிறிஸ்துவுக்காக என்பதை, என்னை போன்று வாழுங்கள் என்று பவுல் வாழ்வை வாழ்ந்து காட்டினார் 2வது வாசகத்திலே. இப்படியாக 3 வாசகங்களும் நாங்கள் எப்படி இறைவனுடைய செய்தியை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும், இதனை எப்படி யோசேபாஸ் தன்னுடைய சொல்லால் மட்டுமல்ல செயலாலும் வாழ்ந்து காட்டினார் என்பதை இன்றைய திருவிழா எங்களுக்கு ஆணித்தரமாக கூறுகின்றது. இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, ஆகவே திருப்பலியிலே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். இன்றைய காலகட்டத்திலே எங்களுக்கு மொழி தெரிந்திருக்கின்றது, போக்குவரத்து தெரியும், கலாச்சாரம் தெரியும்,
உண்பதற்கு உணவு இருக்கின்றது. இப்படியாக அனைத்து வசதிகளையும் இறைவன் கொடுத்திருந்தாலும் நானும் நீங்களும் எப்படி இறைவனுடைய வார்த்தையை வாசித்து அதனை வாழ்வாக்குகின்றோம், வாழ்வாக்குவது மட்டுமல்ல அதனை எப்படியாக மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோம் என்பது இன்றைய கிறிஸ்தவ வாழ்வில் ஒரு கேள்விக்குறியாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, அவன் திருப்பலியை தொடர்ந்தமாக நாங்கள் யோசேவாசுடைய பரிந்துரை மூலமாக ஆண்டவிட வேண்டுவோம். விசுவாசமற்ற மக்களாக வாழ்ந்திருக்க முடியும், இறைவனிலே விசுவாசமற்ற மக்களாக வாழ்ந்திருக்க முடியும், இறைவனிலே பக்தியற்ற மக்களாக வாழ்ந்திருக்க முடியும். வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுதும் இறைவனுடைய நற்செய்தியை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்காமல் இருந்திருக்க முடியும். இப்படியான ஒவ்வொரு சந்தர்ப்பங்களுக்காகவும் ஆண்டவிடத்திலே மனம் வருந்தி மீண்டுமாக யோசேவாசுடைய பரிந்துரை மூலமாக ஆண்டவிடத்திலே வரம் கேட்போம். ஆண்டவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தன்னுடைய அருள் மூலமாக ஆசி மூலமாக எங்களை தொடர்ந்துமாக விசுவாச வாழ்விலே வழிநடத்தப்படும் சொல்லி மன்றாடுவோம்.